ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலே துணி எடுக்க வந்தேன். வந்த இடத்துல லவ் பேர்ட்ஸ் கூண்டெல்லாம் ஒரே எறும்பாக இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, நிக்கி ரியா என்னத்தை தான் உள்ளே தூக்கி போட்டிருக்காங்கன்னு தெரில. ஒரே எறும்பாக இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுற்றி சாப்பீஸ் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் துணியெல்லாம் இருக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ தாண்டா துவைக்கணும், இன்னைக்கு அம்மா கை கால் வலிக்கு அப்படின்னாங்க. சட்டை மாற்றும் போது பெருசாக தெரியல. இப்போ எல்லா துணியும் துவைக்கும் போது தான் மேல்கால் வலி அப்பப்பப்பப்பா. அதுக்கப்புறம் எல்லா துணியும் துவைக்கிறதுக்கு நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி நான் வெளியே கிளம்பிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா என்ன துணியெல்லாம் துவைக்கலையா அப்படின்னாங்க. துவைக்கிறேம்மா அப்படின்ட்டு. நிக்கியை பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக படுத்திருக்கான்னு, சின்ன பிள்ளை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தோசை ஒன்று ஊற்றி கொடுறா அப்படின்னாங்க. நீங்களே ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இன்றைக்கி நீ ஊற்றி கொடு அப்படின்னாங்க. இன்றைக்கி பெய்கிறமல எங்கள் அம்மாவுக்கு தான். வரும்போது அடை தோசை மாவு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்கெட் 50 ரூபா தான். அதில் ஒரு அடை தோசை சுட்டேன். சால்னா வச்சு சாப்பிட்டுட்டு நான் வெளியே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.